பொன்னின் எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேணுமேடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேணுமேடா, தின்ன தமிழ் எனக்கு வேணுமேடா, தின்று செத்து கிடக்க தமிழ் வேணுமேடா, உண்ண உணவனுக்கு வேண்டியதில்லை, ஒரு உற்றார் உறவினரும் வேண்டியதில்லை, மண்ணில் ஒரு விடியும் வேண்டியதில்லை, இளமாதர் எழுதலமுதும் வேண்டியதில்லை, சாவில் தமிழ் பிடித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கின்ற ஈழத்து கவிஞன் சச்சிதானந்தன் அடிகளை முன்வைத்து என் அன்னை தமிழை முதற்கண் வணங்குகின்றேன். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திற்கு என்னை பேசுவதற்காக அழைத்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர், துணை அமைச்சர் உள்ளிட்ட அதன் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு ஐயா சைராபதியாவை எங்களுடைய கல்லூரி தமிழாய்வுத்துறைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் குறித்து பேசுவதற்கு அழைத்திருந்தேன். ஓராண்டுகளாக என்னை தமிழ் சங்கத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று பலமுறை அழைத்தார். அது இப்போதுதான் வாய்த்திருக்கிறது. அவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குழுமி இருக்கக்கூடிய எல்லோருமே மிக சிறந்த தமிழறிஞர்கள். ஐயாவும் நானும் பல ஆண்டுகள் நட்பு, பல கல்லூரிகளுக்கு ஆய்வறிஞர் குழு உறுப்பினர்களாக சென்றிருக்கின்றோம். இந்த அரங்கில் பேசுவது என்பது கொல்லர் தெருவில் ஊசி விற்பதற்கு சமமானது. தமிழ் சமூகம் எத்தனை பாரம்பரியம் மிக்கது, எத்தனை பெருமைக்குரியது என்பது நாம் அறிந்ததுதான். மண்ணும் மனிதர்களும் என்பது தலைப்பு. இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் எல்லோருமே என்ன சூழலோ அந்த சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதில் மிக சிறந்த மனிதர்களாக உலகம் மெச்சக்கூடிய அளவிற்கான மனிதர்களை கொடுத்தது இந்த தமிழ் மண். இந்த மண் பக்தி இலக்கியத்தில் திருநாவுக்கரசர் என்பவரை நாம் அறிவோம், அப்பரை அறிவோம். அவர் எத்தனை அன்பு எளிய மனதிற்குரியவர், உள்ளத்திற்குரியவர் என்பது நமக்கு தெரியும். அவர் ஒரு இடத்தில் சொல்லும் போது, பக்தியை வெளிப்படுத்துகின்ற இடத்தில் அங்கமெல்லாம் குறைந்தல் தொழுநோயராய் ஆவுரித்தும் உண்ணும் குளையரேனும் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளரே என்கின்றார். ஒரு மனிதர் இவ்வளவு இளகிய மனத்தோடு, அவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பசுவை உரித்து தின்னக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, தொழுநோய் கைகாலெல்லாம் குறுகிய ஒரு தொழுநோய் வாய்க்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருடைய திருவடியை நான் வணங்க தயாராக இருக்கின்றேன். எப்பொழுது எனில் அவன் என்னுடைய இறைவனாகி இருக்கின்ற சிவபெருமானை வழிபடக்கூடியவனாக இருந்தால் நான் அவருடைய திருவடியை வணங்குகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். இத்தனை இளகிய உள்ளம் படைத்தவர் மகேந்திரவர்ம பல்லவன் அவரை கூப்பிட்டு எப்படி சமயம் மாறலாம் என்று கேட்டு வாக்குவாதம் செய்து அவருக்கு தண்டனை விதித்த போது, அதே திருநாவுக்கரசர் யாமார்க்கும் குடியெல்லும் நமனையெஞ்சும் நரகத்தில் இடர் போடும் என்று ஒரு பெரிய ஒரு வஞ்சினமே கூறுகிறார். நான் உனக்கு குடிமகனே அல்ல, நீ என்னை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும் என்று இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதர் இந்த இலக்கிய இதயம் படைத்தவராகவும் தன்னை காட்டிக் கொள்கின்றார். ஒரு அரசனையே எதிர்க்கக்கூடிய அரசனாக இருந்தால் நீ இருந்து கொள், அது உன்னுடைய தொழில், என்னுடைய தொழில் அது கிடையாது. நான் இந்த மக்களை நேசிக்கிறவன், இறைவனை நேசிக்கிறவன், நான் யாருக்கும் குடிமகன் அல்ல என்று எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனத்தின்மையை இந்த மண் கொடுத்த மண். இந்த சமூகத்தை தவிர அத்தகு ஆற்றல், ஒரு அரசனையே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு சமூகத்திற்கு இருக்குமா, இன்னொரு நாட்டில் பிறந்த ஒரு குடிமகனுக்கு இருக்குமா என்பது ஆச்சரியத்திற்கு உரியதுதான் அந்த மண், இந்த மண். அதே மாதிரியா திருப்பந்துருத்தி அப்படின்ற ஊர்ல திருநாவுக்கரசர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மடம் அமைத்து அந்த மடத்துல இருந்து அந்த உளவார புட்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி வண்டார் குழலி அம்மை அந்த கோவிலுக்கு திருப்பணிகளை நாளும் செய்யறது, உளவார பணிகளை செய்வதை ஒரு தொழிலாகவே கொண்டு நாள்தோறும் அங்கு இருந்திருக்கின்றார். அப்போது அந்த கோயிலில் கிடக்கக்கூடிய அரசர்கள் கொடுத்த முத்தையும் பொன்னையும் அந்த திருப்பந்துருத்தி பதிகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். உப்பையும் முத்தையும் ஒக்கவே நோக்கினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். உப்புக்கல்லையும் ஒரு முத்தையும் வைரத்தையும் சமமா பார்க்கக்கூடிய ஆற்றல் அதே அப்பருக்கு இருந்திருக்கிறது. ஒரு முறை பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வெப்பு நோய் வந்து, வெப்பு நோயை மதுரையில் போய் தீர்த்து விட்டு வந்த திருநாவுக்கரசர்
இன்றைக்கு அந்த ஊர் வெள்ளாம்பெரம்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. திருவையாறுக்கு அருகே ஒரு 8 தொலைவில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு வந்து இரவு நேரம் ஆகிவிட்டது. சம்பந்தருக்கு அந்த ஊர் வரும்போது இரவு நேரம் ஆகிவிட்டது. அங்கேயே ஒரு இடத்தில் ஒரு மேடு, ஒரு சம்பந்தர் மேடுன்னு இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு பகுதி இருக்கிறது. அந்த மேட்ல வந்து தங்கி இருக்கிறாரு. திருப்பூந்துரத்துல மடம் அமைத்து தங்கி இருக்கின்ற திருநாவுக்கரசருக்கு அந்த செய்தி தெரிகிறது. விடிய விடிய நடந்து சென்று திருஞான சம்பந்தர் இருந்த இடத்தை அடைந்து அவர் எப்போது கிளம்புகிறார் என்று காத்திருந்து அந்த திருஞான சம்பந்தர் ஏறி வந்த அந்த சிவிகை, அந்த பல்லக்கை சுமந்து திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தி திருக்கோவில் வரைக்கும் வந்திருக்கிறார். திருநாவுக்கரசர் அங்க வந்து தன்னை சுமந்து வருகிறார் என்பதே அவருக்கு தெரியாது. அவர் திருஞான சம்பந்தர் பார்ப்பதற்காகவே வருகிறார். திருநாவுக்கரசர் பார்ப்பதற்காகவே வருகிறார். இந்த கோவிலில் வந்து பல்லக்கிலிருந்து சிவிகையிலிருந்து இறக்கும் போது நாவுக்கரசர் எங்குற்றார் என்று கேட்டாராம். அதற்கு நாவுக்கரசர் அடியேனை சுமந்துற்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்குல உட்கார்ந்து இருக்கிறவர் பார்த்து சொன்னாராம். திடீர்னு கீழே இறங்கி இவர் கால அவர் தொலை, அவர் கால இவர் தொலை. திருநாவுக்கரசர் ஏற்கனவே அந்த பதியில வந்து அந்த பணியை செய்திருந்ததுனால, தன் கைகளை கொண்டு அங்க உளவார பணி செய்திருந்ததுனால அந்த கோவில் உள்ளே தன் கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாசல்ல இருந்தே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடுகின்றார். அந்த நந்தி விலகி இருக்கிறது. இன்றும் அந்த நந்தி திருப்பந்துருத்தியில் அந்த கருவறைக்கு நேராக இல்லாது விலகி இருக்கும். அத்தகு இளகிய மனம் படைத்த திருநாவுக்கரசர் தான் மகேந்திரவர்மன் பல்லவனையை எதிர்த்து நின்று குரல் எழுப்பக்கூடிய ஒரு மனிதனாக நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். அதே மாதிரி எது சரி, எது நமக்கு தெரியும் அதை மட்டும் தான் பேச வேண்டும், அதை பற்றி மட்டும்தான் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதில் தமிழர்கள் மிக உறுதியாக இருந்திருக்கிறார்கள். நம்மளுக்கு இப்ப குறுந்தொகை நூல் தெரியும். அந்த ஒரு பாடல், கொங்கு தேர் வாழ்க்கை அம்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ பயிலியது கிளிய பாடல் எல்லோருக்கும் நமக்கு தெரிந்ததுதான். அது இந்த பாடல் திரைப்படத்தில் கூட, திருவிளையாடற் புராண திரைப்படத்தில் கூட வருகிறது. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்தில் 60லிருந்து 65ஆம் படலம் வரை அந்த பாடலும் அதனுடைய பின்னணியும், அங்கு நடந்த நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த அந்த வாக்குவாதங்களை எல்லாம் அந்த திருவிளையாடற் புராணம் பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிவு செய்து இருக்கின்ற அந்த காட்சி இருக்கிறது அல்லவா, அந்த இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிற காட்சி பக்தி இலக்கிய நோக்கி நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் அதை ஆய்ந்து பார்த்தால் ஒரு மனிதன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். உங்களுக்கு தெரியாத நீங்க எந்த சூழலும் பேசக்கூடாது என்பதுதான் அந்த பாடலினுடைய, அந்த விவாதத்தினுடைய, சிவபெருமான் நக்கீரை எரித்ததற்கான அடிப்படையாக இருக்கிறது. அந்த பாடலினுடைய பொருளே இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் அந்த பாடலினுடைய வினா. இயற்கையிலேயே மனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானாக்கிய அவர் தருமி என்ற புலவருக்கு எழுதி கொடுத்து அவர் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவைக்களத்துல வந்து அந்த பாடலை பாடி அதற்கான பொருளை சொல்கின்றார். ஆனால் நக்கீரர் அந்த பாடலுக்கு இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலில் மனம் இல்லை என்பதுதான் என்னுடைய முடிவு, இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறது என்று சொல்கின்ற உங்களுடைய கருத்து தவறு அப்படின்னு சொல்லி தருமி என்ற புலவர்கிட்ட வந்து நக்கீரர் வாக்குவாதம் செய்கிறார். ஆக உனக்கு பரிசு கிடையாது, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் போயிடுறாரு. போய் அதே இடத்துல எழுதி கொடுத்த இடத்திலே நின்று புலம்புகிறார். இந்த பாடலை எழுதி கொடுத்து என்னை பாடிய நெடுஞ்செழியன் அடிக்காம என்னை விட்டாரு, அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி, இப்படி ஒரு தவறான பாடலை எழுதி கொடுத்து விட்டாயே அப்படின்னு சொல்லி புலம்புறார். உடனே அதே இறைவன் சிவபெருமான் அங்க தோன்றி அவரிடம் வந்து உன்னிட்ட யார் இப்படி பரிசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னது, இயற்கையிலேயே மனம் இல்லைன்னு சொல்லி யார் சொன்னதுன்னு கேட்டா அவர் நேரா பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரங்கத்திற்காக கூட்டிட்டு வர்றாரு. அங்க கூட்டிட்டு வந்தா 2 பேருக்கும் காரசாரமான அந்த இலக்கியத்திலையும் பதிவு இருக்கிறது. வாக்குவாதம் 2 பேருக்கும் நடக்கிறது. இறுதியாக சிவபெருமான் கேட்கிறார், மிக இறுதியாக உன் நாக்கில் குடியிருக்கக்கூடிய கலைவாணி இருக்கிறார் அல்லவா, அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையிலேயே மனம் இல்லை என்று சொல்கிறாயா? ஆம், இயற்கையிலே மனம் இல்லை என்றுதான் நான் சொல்கின்றேன். அப்புறம் இந்த உலகத்தை ரட்சித்து காக்கக்கூடிய உமா மகேஸ்வரி பார்வதி, அவளுடைய கூந்தலுக்கு மனமில்லை என்று சொல்கின்றாயா? ஆமா, அவளுடைய கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்ன போதுதான் சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அந்த கோபத்தினுடைய காரணம் என்னவெனில், சிவபெருமான் மனைவி பார்வதியினுடைய காட்சி என்றைக்குமே நக்கீரனுக்கு கிடைத்ததே இல்லை. கலைவாணியை ஒரு முறை கூட நக்கீரர் பார்த்ததே இல்லை. நீ இதுவரை பார்வதியையும் பார்த்தது இல்லை, கலைவாணியையும் நீ பார்த்ததில்லை. பார்க்காத பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இல்லை என்று நீ எப்படி சொல்கிறாய்? உனக்கு எப்படி அது தெரியும்? நீ தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும். நீ பார்க்காத ஒன்றை எப்படி பார்த்ததாக மனமில்லை என்று சொல்கின்றாய்? அதனாலதான் சிவபெருமானுக்கு கோபம் வருகிறது. அதனால்தான் அவர் வந்து நக்கீரரை
நக்கீரரை எரிக்கிறார். ஆகவே உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன பார்த்தீங்க, அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அதை பத்தி மட்டும்தான் உங்களுடைய கருத்து வெளிப்படையாக இருக்க வேண்டுமே ஒழிய உங்களுக்கு தெரியாததில் நீங்கள் எந்த சூழலும் கருத்தே சொல்லக்கூடாது. தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதுதான் அங்கு அந்த நக்கீரருக்கு புகட்டப்பட்ட ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணில் இறைவனே தோன்றி வந்து உண்மையை கண்டதைத்தான் சொல்ல வேண்டும், பார்த்ததைத்தான் பேச வேண்டும் என்பதை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த மண் மிக சாதாரணமான மண் அல்ல. கடவுள் இந்த இடத்திலேயே சிவபெருமான் நடமாடியதாக 18ஆம் நூற்றாண்டில் தாய்மானவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த மண் எத்தனை புகழுக்குரியது, எத்தனை பெருமைக்குரியது என்பது நாம் அதை உணர்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இது ஒரு புனித மண், தமிழ் மண் ஒரு புனித மண். அதே மாதிரியா அந்த இப்படி இறைவன் சிவபெருமான் அந்த நக்கீரருக்காக நக்கீரரை வாதிட்டு அந்த நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கிறார் அல்லவா. இது மாதிரி உலகம் முழுக்க பெண்களை மதிக்கின்ற இயல்பு எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றது. குரானில் ஒரு பதிவு இருக்கிறது, பைபிளில் ஒரு பதிவு இருக்கிறது. இங்க சிவபெருமானுடைய நோக்கமே ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறான். அவனுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று அவன் மனைவி இல்லாத ஒருவனை அவன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு தான் அவரை எரிக்கிறார். ஆகவே அந்த பெண்களை அவர் எப்படி மதித்திருக்கிறார், நேசித்திருக்கிறார், இந்த மண் எப்படி பெண்களை நேசிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அது நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி குரான்ல ஒரு செய்தி, அவரு நபி அப்படின்னு நினைக்கிறேன், தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட சண்டை, நாள்தோறும் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அங்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாகவே சென்று கொண்டிருக்கும். அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்து என்ன குடும்பத்துல சண்டை, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நாள்தோறும் நீங்க பிரச்சனையிலே இருக்கிறீங்க, மன உளைச்சல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அவருடைய மனைவி. ஆகவே அவருடைய மனைவி குறித்து வெளியில சொல்லவே மாட்டார். அது ஒண்ணும் இல்லை, எங்களோட குடும்ப பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரு சொல்லிக்கிட்டே வருவார். அவர் என்னுடைய மனைவி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் சண்டை முற்றிவிடும். ஒரு நாள் அது விவகாரத்து அளவுக்கு போய்விடும், விவாகரத்து முடிந்து விடும். முடிந்த பிறகு அதே உறவினர்கள் திரும்ப அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, முன்னாடி என்னுடைய மனைவி, அவளை பத்தி நான் தவறா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ உங்களோட மனைவி இல்ல, இப்போ அவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வார், அப்போது என் மனைவி, அவள் குறித்து நான் தவறாக சொல்வதற்கு தயக்கப்பட்டேன். இப்போது என் மனைவியே இல்லை, என் மனைவி இல்லாத ஒருவரை பற்றி நான் எப்படி கருத்து தெரிவிப்பது, ஆகவே அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் என்று அவர் பெண்களை அப்படி நேசித்திருக்கிறார். அதே மாதிரி இயேசு ஒரு முறை வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் தவறான நடத்தை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதை தடுத்து நிறுத்திய இயேசு, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் மிக யோக்கியனோ அவன் முதல் கல்லை எரியுங்கள் அந்த பெண் மேல் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்போ அந்த கூட்டம் முழுவதும் கைகளில் கற்களை வைத்திருந்த அந்த கூட்டம் அந்த இடத்துல இருந்து அப்படி விலகி போயிருவாங்க. ஏனெனில் அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட ஒழுக்கமான மனிதனாக இல்லை. ஆக பெண்களை இப்படி எல்லா மதங்களும் எல்லா மண்ணும் நேசித்திருக்கிறது. எல்லா மண்ணும் பெண்களுக்குரிய அந்த மதிப்பை, மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு மண்ணாக உலகம் முழுக்க இருந்திருக்கிறது. அதே மாதிரியா நம்ம இப்போ 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பகுதிகள் எல்லாம் ஆண்ட அரசர்கள் குறித்து கேள்வியுற்றிருப்போம், செவியுற்றிருப்போம். அதில் 2ஆம் சரபோஜி என்கின்ற மனிதர் நாம் எல்லாம் கேள்வி பெற்ற ஒரு செய்திதான். 2ஆம் சரபோஜி ஒரு முறை காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காசிக்கு செல்கின்றார். அங்க காசிக்கு சென்றிருக்கின்ற போது அங்கே மேற்கு வங்காளத்திலிருந்து வந்திருந்த கவர்னரும் அதே காசிக்கு வந்திருக்கிறார், உத்தரப்பிரதேச காசிக்கு வந்திருக்கின்றார். அப்போது 2ஆம் சரபோஜி தஞ்சாவூரிலிருந்து காசிக்கு வந்திருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர், நான் அவரை சந்திக்க வேண்டும், அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆம் சரபோஜியை அழைத்து வர சொல்லி சொன்னாராமா. அப்போ 2ஆம் சரபோஜிய கூட்டிட்டு போறாங்க, அந்த ஆளுநருடைய பணியாளர்கள் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனோடனே ஒரு அரசு நிமித்தமான சந்திப்புகள் முடிந்த பிறகு அந்த மேற்கு வங்க ஆளுநர் சரபோஜியிடம், தமிழ்நாட்டில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறதாமே, அந்த நூல் குறித்து எனக்கு தகவலை சொல்லுங்க, அந்த நூலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அது உலகம் தழுவிய வகையில மிகப்பெரிய சமயம் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து எல்லா மனிதர்களாலும் நேசிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. எல்லிஸ் என்பவர் அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருப்பதாக கூட கேள்விப்பட்டேன், அந்த நூல் குறித்து சொல்லுங்களே என்று 2ஆம் சரபோஜியிடம் அவர் கேட்கின்றார். ஆனால் 2ஆம் சரபோஜி இந்த மண்ணை ஆள்வதில் இருந்த ஆர்வம், காட்டிய ஆர்வம் இந்த மொழியையும் இந்த இலக்கியத்தையும் நேசிப்பதில் அவர் காட்டவில்லை. ஆகவே அவருக்கு அது குறித்து எதுவுமே தெரியல. அந்த 2ஆம் சரபோஜிக்கு திருக்குறள் குறித்து பல்லாண்டுகளாக தஞ்சையை ஆண்ட போதும் கூட, தமிழ் மண்ணை ஆண்ட போதும் கூட அவருக்கு
திருக்குறள் குறித்து எந்த அடிப்படையும் தெரியவில்லை. அப்போது தெரியவில்லை என்று சொன்னபோது ஒரு எகத்தாளமான ஒரு சிரிப்பை அந்த ஆளுநர் சிரித்து விட்டு சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அவமானத்தை துடைக்கும் பொருட்டு தான் அங்கிருந்து நேராக தஞ்சை வந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம், தெற்காசியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கட்டுவித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிக சிறந்த அறிவில் சிறந்த நூல்களை எல்லாம் கொணர்ந்து அங்க அவர் சேமித்ததாக சொல்கிறார்கள். ஆக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த மண்ணை ஆண்ட மனிதர்கள் அந்த மண்ணுக்கான மதிப்பையும் மரியாதையையும் எந்த சூழலும் கொடுக்க தவறியவர்கள் இல்லை. அதில் மன்னர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்குரிய அந்த மதிப்பை கொடுக்கக்கூடியவர்களாகவே தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு உலகத்துல ஒரே ஒரு பாடல் எழுதி புகழ்பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற மொழிகள்ல கேள்விக்குறிதான். நீ உலகம் முழுக்க இருக்கிற 6000 சொச்ச மொழிகளிலும் ஒரே ஒரு பாடல் எழுதி அவர் உலக புகழ் பெற்றவராக இருந்திருக்கிறாரா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஆனால் தமிழில் ஒரே ஒரு பாடல் எழுதி புகழ் பெற்றவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். அது பல நாட்டு பாராளுமன்றங்களில் அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு, பாராளுமன்ற நுழைவாயிலில் அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு கணியன் பூங்குன்றனுடைய ஒரு பாடல் அந்த முதல் 2 அடி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட ருஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் அந்த பாடலுடைய 2 அடி பொது இடங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் பாராளுமன்ற வாயிலிலும் எழுதி போடப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி எழுதி போடப்பட்டிருக்கு. தீதும் நன்றும் பிறதர வாரா. அதே மாதிரி ரொம்ப பிற்காலத்துல வாழ்ந்த சத்திமுத்த புலவன், ஒரு புலவன் எந்த அளவுக்கு சமயோஜிதமாக சிந்தித்து தன்னுடைய அறிவால் தனக்கு தேவையானதை பெற்றிருக்கிறான் என்பதற்கு இந்த பாடலை சொல்வார்கள். சத்திமுத்த புலவன் என்பவன் மிக வறுமையுற்றிருக்கின்றான். மிக வறுமை. எப்போதுமே படித்தவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழாசிரியர்கள் தன் வாழ்நாளை வறுமையிலேயே கழிப்பது ஒரு இயல்பாகவே, ஏனென் கொடை உள்ளம் மிக அதிகமாக வாய்க்க பெற்றவர்கள் தமிழாசிரியர்களாக இருப்பார்கள். அவனும் சத்திமுத்த புலவனும் மிக வறுமையில் கீழாடை ஒன்றுதான் உடுத்தி இருக்கிறார். ஆடையே அவருக்கு மேலாடையே இல்லை, அந்த அளவுக்கான வறுமை. சரி, பாண்டிய நெடுஞ்சாடியிடம் போய் பாடி ஒரு பரிசை பெற்று வரலாம் என்று சத்திமுத்த புலவன் கிளம்பி நேரா மதுரை நோக்கி, பாண்டிய நாடு நோக்கி போய்கிட்டே இருக்கிறாரு. இடையில ஒரு ஊர் வருது, இரவு நேரம் வந்துருது. ஆகவே அந்த இடத்துல தங்கி இருந்துட்டு காலையில பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை, ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டுல திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணையும் மேல் கூரை இல்லாது அப்படி பனி நேரடியாக, மார்கழி மாதத்தினுடைய பனி நேரடியாக பெய்யக்கூடிய அளவுக்கு, மேலே வீழக்கூடிய அளவிற்கு அந்த குடிசை வீடு இருக்கிறது. அந்த திண்ணையில சத்திமுத்த புலவன் படுத்திருக்கிறான். அப்படி படுத்திருக்கின்ற போது இரவு நேரத்துல அன்றைக்கு மன்னர்கள் உலா வருவார்கள். இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் எல்லாம் உலா வந்தால் அதற்கு பொருள் வேறு. அன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் மக்களுடைய துன்பத்தை அறிந்து கொள்வதற்காக, நாடு வளமாக இருக்கிறதா, மக்கள் வளமாக இருக்கிறார்களா, துன்பம் இல்லாது வாழ்கிறார்களா, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அன்னைக்கு மன்னர்கள் உலா வந்தார்கள். அப்படி உலா வருகின்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த வீதியில நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. அவருடைய பின்னாடியே ஒரு புலவன், அமைச்சன், படை தலைவர் எல்லாரும் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆகாயத்துல ஒரு நாரை சத்தம் எழுப்பிக் கொண்டே செல்கிறது. அதனுடைய பெடையும் அந்த ஆண் பறவையும் சத்தமிட்டு கொண்டே ஆகாயத்தில் பறந்து செல்கிறது. முன்னிரவு பொழுது பறந்து செல்கின்ற போது பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகம் அவனுக்கு இருக்கிறது. உடனே தன் பின்னாடி வந்து அந்த புலவனையும் அந்த அமைச்சனையும் பார்த்து, ஆகாயத்தில் ஒரு பறவை பறந்து போகிறதே, அந்த பறவை நல்ல நிலவு வெளிச்சத்தில் அந்த பறவையினுடைய முழுவதும் நல்லா தெரிகிறது, அதனுடைய அழகு மிக நீண்டதாக இருக்கிறது, அது என்ன பறவை, அதற்கு ஓமை சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்செழியன் தன் பின்னாடி வந்து அந்த புலவன்கிட்ட கேட்டிருக்கிறான். அந்த புலவனுக்கு தெரியல அது ஓமை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே ஒரு அமைதியா மண்டை சொல்லிட்டு இருந்தவோ பாண்டிய நெடுஞ்செழியன் புரிந்து கொண்டார், சரி இவருக்கு இது தெரியவில்லை என்று. ஆனால் பக்கத்துல படுத்திருந்த அந்த குடிசை வீட்டில் படித்திருந்த சத்திமுத்த புலவன் அந்த ஓமையையும் சொல்லி, தன்னுடைய வறுமையையும் சொல்லி, தனக்கு என்ன தேவை என்பதையும் சொல்கின்றார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பழந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாயராய், நீயும் நின் படையும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவராயின், எம்மூர் சத்திமுத்தத்து வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகூரன் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் கோ மாறன் வழுதி கூடலில் மேல கையது கொண்டு மெய்யது போத்தி காலது கொண்டு மேலது தலையி பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் என உரைத்திடுமே அப்படின்னு சொல்றான். அந்த முதல் 2 அடியில மன்னன் கேட்டதற்கான அந்த ஓமையை சொல்லிடுறான். கீழே அந்த பனங்கிழங்கை இரண்டாக பிளந்தால், இன்றைக்கு இந்த பருவம் இப்போது விற்று கொண்டிருக்கிறது பனங்கிழங்கு, அந்த பனங்கிழங்கை 2ஆக பிளந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற அழகு அந்த பறவைக்கு, செங்கால் நாரைக்கு இருக்கிறது. இன்றைக்கு செங்கால் நாரை அமெரிக்காவினுடைய சைபீரிய பகுதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறது, அது வலசை வருகிறது என்று அறிவியல் சொல்கிறது. ஆனால் அது
பல்லாயிரம் ஆண்டுகளாக வருவதை நம் தமிழ் இலக்கியம் பதிவு செய்திருப்பதுதான் நமக்கு உரிய பெருமை. அந்த அழகினுடைய ஓமையை சொல்கின்றான். அந்த மன்னன் உடனே அவனை கூப்பிட்டு, அந்த சத்திமுத்த புலவனை கூப்பிட்டு தேவையான பரிசுகளை எல்லாம் கொடுத்து பாராட்டி மிக சிறப்பாக அவனை வழி அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. அப்படி வழியில நடந்து போகக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த பாடலின் வழி நமக்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. இப்படி வள்ளலார் ஒரு முறை, வள்ளலார் பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும், மிக அதிகமாக பேசப்பட்ட இந்த தமிழ் மண்ணில் ஒரு சுயமரியாதை சிந்தனை உடைய ஒரு மனிதர் எனில் அவர் கடவுளை மறுக்கிறார். கடவுளை உண்மையாகவே அவர் மறுக்கிறார். கடவுள் மறுப்பாளர் அவரு. அந்த அளவுக்கு அவருக்கு தொடக்கத்துல முதல் 5 பகுதியில அவர் கடவுள் நம்பிக்கையோட, பின்னாடி கடவுள் நம்பிக்கை அற்றவராகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார். அந்த ஜோதி வழிபாட்டுல நம்பிக்கையோட வள்ளலார் வருகின்றார். தன்னுடைய 5வது வயதுல போய் அந்த பாடலை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நனதுகள் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதமான பிடியாதிருக்க வேண்டும், அதி வேண்டும், என் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அந்த பாடலை கந்த கோட்டத்துல அவரு பாடுறார். வள்ளலார் அதை பாடுறார். 5 வயதிலேயே இவ்வளவு அறிவு ஆற்றல் வாய்க்கப்பெற்ற ஒரு சின்ன அந்த குழந்தை எங்க பேராசிரியர் அதை மிக ஆச்சரியமாகவும் மிக 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 ஒரு அற்புதமாகவும் அந்த செய்தியை சொல்லுவார். ஒரு 5 வயது பையன் வகுப்பு கொண்டு போய் அவங்க அண்ணன் சபாபதி விடுறாரு. அந்த வகுப்புல முதல் நாள் அந்த அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அப்படியே நெல்லுல எழுதிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து பள்ளி தொடங்குகிறது. அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல வள்ளலார் போயிட்டு பாடம் படிக்க உட்கார்றாரு. அந்த முதல் நாள் வகுப்புல அவருடைய ஆசிரியர் ஔவையாருடைய ஆத்திச்சூடி சொல்லித்தரார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாளும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அந்த பாடலை சொல்லி கொடுக்கிறார். எல்லாத்தையும் பாடலை முடிச்ச பிறகு வள்ளலாருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்க எதிர்மறையாவே சொல்லி கொடுக்குறீங்க, எதிர்மறை கருத்தாகவே சொல்லி கொடுக்குறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தரீங்க இல்லையா, வேண்டும் வேண்டும்னு ஒரு பாடல் சொல்லி கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆசிரியர் மயக்கம், இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்களை கேட்டா கூட மயக்கம் போட்டு கண்டிப்பா கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த, ஆனா இன்னைக்கு அப்படி மாணவர்கள் அறிவார்ந்த மாணவர்களாக இந்த 26 ஆண்டு பணிக்காலத்துல அவ்வளவு பெரிய அறிவாளிகளை எல்லாம் மாணவர்களை சும்மா விரல் விட்டு ஐயெல்லாம் என்ன அதிகமான பணிக்காலத்துல இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட அந்த மாணவர்களை பார்க்க முடியல. என்னோட 26 பணிக்காலத்துல இதுவரைக்கும் ஒரு 4 மாணவர்களும் மிக சிறந்த அறிவோட இருந்திருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வருவாங்க போவாங்க, அவங்களெல்லாம் நம்ம நினைவுலேயே நிக்க மாட்டாங்க. ஒரு வள்ளலார் மாதிரியான ஒரு மாணவரை எல்லாம் இன்று காண்பது என்பது மிக அரிதாக ஆகிவிட்டது. அவரு வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை சொல்லுங்கன்ன போதுதான் வள்ளலார் இந்த பாடலை பாடுறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் உறவு களவாமை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று அந்த வேண்டும் என்று முடிகின்ற நேர்மறையாக முடிகின்ற முதற் பாடலை அப்போதுதான் தமிழ் இலக்கியத்தில் வள்ளலார் கொடுக்கின்றார். இப்படி வள்ளலார் இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம், வள்ளலார் குறிப்பாக நான் அவரை படித்த வரை வள்ளலார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் பெருந்தெய்வ வழிபாட்டில் இருக்கின்ற எந்த கடவுளரையும் அவர் கடவுளராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லா கடவுளர்களையும் பத தலைவர்கள் என்றுதான் குறிப்பிடுகிறார். அந்த பத தலைவர்கள் என்பதற்கான பொருள் உரை எழுதும் போது அன்றைக்கிற இனக்குழு சமூகத்தில் இருந்த இனக்குழு சமூகத்தினுடைய தலைவர்கள் என்றுதான் உரை எழுதுகிறார்கள். இனக்குழு சமூகத்தினுடைய நம்ம வேட்டை சமூகத்திலிருந்து இனக்குழு சமூகம், இனக்குழு சமூகத்திலிருந்து நிலவுடைமை சமூகம், நிலவுடைமை சமூகத்திலிருந்து இன்னைக்கு முடியாட்சியிலிருந்து நம்ம குடியாட்சிக்கு வந்திருக்கிறோம். அந்த நிலவுடைமை சமூகம் வரும்போது இருந்தது இருக்கிறது அல்லவா, அப்போ அந்த நிலவுடைமை சமூகத்தினுடைய தலைவர்களாக, அந்த கூட்டத்தினுடைய தலைவர்களாக யார் இருந்தார்களோ அந்த தலைவர்களைத்தான் பின்னாட்களில் கடவுளாக வழிபடுகிறார்கள் என்று வள்ளலார் சொல்கிறார். அவர்கள் எல்லாம் கடவுளர்களே கிடையாது, நம்மோடு வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அந்த வள்ளலார் எத்தனை ஞானம் படைத்தவர், எத்தனை அறிவார்ந்தவர் அப்படி என்பது அவருடைய அருட்பாவை கேட்டால் தெரியும். ஒரு வழக்கு கூட நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வழக்கு தான். அந்த வள்ளலார் எழுதியது அருட்பாவா அப்படின்ற குழப்பம் கடலூர் நீதிமன்றத்துல ஆறுமுக நாவலர் என்பவர் வழக்கு தொடுக்கிறார். அந்த அருட்பா என்று அதை சொல்லக்கூடாது, மருட்பா என்று சொல்ல வேண்டும், அல்லது வேற ஒரு பேரு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலர் வழக்கு தொடுக்கிறார். கடலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிறது. 2-3 வாய்தாக்கள் போயிட்டு, இன்னைக்கு மாதிரி வாதியும் செத்து விடுவான், பிரதிவாதியும் செத்து விடுவான், வழக்கு சாகாது அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு இல்ல. வழக்கு விசாரித்து அதிகப்படியா 1 ஆண்டு 2 ஆண்டுல தீர்ப்பை சொல்லி விடுவார்கள்.
அப்போது 2-3 வாய்தாக்களில் வழக்கு முடிகிற அன்ற அளவுக்கு வந்துருச்சு. இறுதியான வாய்தாவிற்கு வள்ளலார் அந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு நேர் நின்றிருக்கிறாரு. ஆறுமுக நாவலர் நேர் நின்றதுக்கு முன்னாடியே அங்க நீதிமன்ற வாயிலில் உள்ள உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. இப்போ வள்ளலார் உள்ள வந்திருக்கிறார். வள்ளலார் உள்ள வரும்போது அந்த வழக்கு தொடுத்து இது அருட்பா இல்லை மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலர் கூட வள்ளலார் நீதிமன்றத்துல உள்ள வந்த போது எந்திரிச்சு அப்படியே கையை கட்டிட்டு இப்படி நின்னாராமா. அவர் எந்திரிச்சு நிக்கிறத பார்த்துட்டு வழக்கறிஞர்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்று இருக்கிறாங்க, இருந்த மக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு நின்று இருக்கிறாங்க. எல்லாரும் நின்றதை பார்த்துட்டு நீதிபதியே எந்திரிச்சு நின்னார். நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எந்திரிச்சு நின்று வள்ளலாருக்கு மரியாதை செய்திருக்கிறார். வழக்கு விவாதம் வரும்போது அடுத்த 10 நிமிடத்தில் நீதிபதி கேட்டிருக்கிறார், நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரியாதை இருக்கிறதல்லவா, அப்போது அவர் பாடலை அருட்பா என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வழக்க அதோட நிறைவு செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு தொடுத்த ஒரு மனிதனையே எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்ற மண் இந்த மண். உண்மை எதுவோ அதை உணர்ந்து கொண்ட போது, அதை உணர்ந்தால் அந்த மனிதன் தன்னை மாற்றிக் கொள்வான் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே வள்ளலார் ஒரு முறை அவரு கும்பகோணத்துக்கு குழந்தைக்கு அவரு அப்படியே சுற்றி வந்துட்டே இருப்பார். எங்கெல்லாம் அவருக்கு போக தோணுகிறதோ, திருக்கோவில்களுக்கு அல்லது ஒரு இடத்துக்கு கடந்து போகணும், ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சா வள்ளலார் அந்த இடத்துக்கு அப்படியே பயணித்துக்கிட்டு நடந்து அந்த ஒரு தலையில ஒரு துணி, இடையில ஒரு துணி, மேல ஒரு துணி அப்படியே உடுத்திக்கிட்டு அப்படியே வர்றது அவருடைய வழக்கம். ஒரு முறை குழந்தைக்கு வந்திருக்கிறார். கும்பகோணம் இன்னைக்கு இருக்கிற குடமூக்கு குழந்தைக்கு அவர் வந்திருக்கின்றார். அந்த கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு துறவி இருந்திருக்கிறார். அந்த துறவி ஆடையே உடுத்த மாட்டாராம், திகம்பரர். எப்போதும் ஆடை உடுத்துற வழக்கம் அவருக்கு இல்ல. கிடைத்ததை உண்டு விட்டு ஏதாவது ஒரு இடத்துல அவர் படுத்து கிடப்பது, அந்த ஊர்ல படுத்து கிடப்பது ஒரு வழக்கமாக அவருக்கு இருந்திருக்கிறது. அவரை பத்தி யாருமே கவலையும் பட மாட்டாங்க, அந்த மக்களும் கவலைப்படுவதே இல்லை. சரி, இவர் ஒரு துறவி, இவர் ஒரு திகம்பரர், ஆடை உடுத்தாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசா யாரும் துன்புறுத்துறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு துறவரத்தில் என்ன வாழ்க்கை நெறி இருக்குமோ அந்த நெறியை அந்த துறவி அப்படியே பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார். அந்த துறவி நாள்தோறும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். அதே போல வாழ்ந்திருக்கிறார். யாருக்கு எந்த துன்பமோ அவரு இழைக்கிறதே இல்லை. ஒரு நாள் விடியற் காலை ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில் போய் நீராடிட்டு, அந்த துறவி நீராடிட்டு எங்கேயோ கடந்த ஒரு வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு அந்த தெருவுல அப்படியே கையெல்லாம் அப்படியே பணிவா அப்படியே கட்டி அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கார். ஒரு 2 மணி நேரமாக அந்த துறவி நின்று கொண்டே இருந்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம். 30 ஆண்டுகளாக ஆடை உடுத்தாத ஒரு மனிதன், 30 ஆண்டுகளாக குளிக்காத ஒரு மனிதன், 30 ஆண்டுகளாக யாரை பார்த்து எந்த உணர்வையும் வெளிக்காட்டாத ஒரு மனிதன் இன்றைக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே, எப்படி அவர் ஆடை உடுத்தி கொண்டு அதுவும் குளித்து விட்டு தலையெல்லாம் முடித்து கொண்டு வந்துங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு விசேஷம், நீங்க இப்படி ஆடையெல்லாம் உடுத்திக்கிட்டு குளிச்சுட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, இன்றைக்கு தான் இந்த வழியாக ஒரு மனிதன் வருகிறான், அந்த மனிதனுக்கான மரியாதையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னாராமா. அப்போ அதுவரைக்கும் அந்த துறவி மனிதனையே பார்க்கவில்லை. எல்லோரையும் சாக்ரட்டிஸ் சொல்வார் இல்லையா, அவங்க அம்மா அப்பாவையே கழுதுகள் என்று சொன்னவர் சாக்ரட்டிஸ். அந்த அளவுக்கு ஆசை, பேராசை, எது சரியோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதவர்களை அவர் தன் தாய் தந்தையே செய்யவில்லை என்றாலும் அவர்களையும் கழுதை என்று குறிப்பிட்டவர் சாக்ரட்டிஸ். அதுபோல அந்த துறவியும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு இடத்தில் கூட மனிதனாக ஒரு மனிதனை மனித நேயத்தோடு அவர் பார்க்கவே இல்லை. எல்லாரையும் ஆசை பேராசை பிடித்தவர்களாக, சுயநலம் பிடித்தவர்களாக, ஏதோ ஒரு பற்றை உடையவர்களாகத்தான் அந்த துறவி பார்த்திருக்கின்றார். அன்றுதான் பற்றற்ற ஒரு துறவியை, பற்றற்ற ஒரு மனிதனை தான் பார்க்க போகிறேன் என்ற அந்த ஆவலில் அவர் குளித்து ஆடையை உடுத்தி நின்றதாக சொல்வார்கள். இப்படி ஒரு துறவியை கூட, ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியை கூட ஒரு நல்ல சிந்தனை நிலைக்கு கொண்டு அவனை குளிக்க வைத்து ஒரு மனிதனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மண் இந்த தமிழ் மண். ஆகவே இந்த தமிழ் மண் என்பது எத்தனை காலம், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் உலகத்தில் தமிழோடு சேர்ந்து உருவாகிய எத்தனையோ மொழி அழிந்து போய்விட்டது, எத்தனையோ மொழி இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. ஹீப்ரு, லத்தீன், கிரீக் உள்ளிட்ட பல மொழிகள் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டது. ஆனால் தமிழ் நின்று நிலைப்பதற்கு காரணம் அவர்களை போன்று பற்றற்ற துறவிகளும் பற்றற்ற ஆசை இல்லாத அந்த மனிதர்களும் உருவாக்கிய இந்த இயற்கை மொழியை உலகத்தில் எவராலும் அளிக்க முடியாது. உலகத்தினுடைய கடைசி மனிதன் இந்த தமிழ் மண்ணில் இருக்கின்ற வரை இந்த தமிழ் பேசப்படும். உலகத்தில் 10ஆம் நூற்றாண்டில் 16 நாடுகளை ஆண்ட மனிதன். நான் வகுப்பறையில ஒரு நாள் கேட்டேன் மாணவர்கள்ட்ட, நம்ம ராஜேந்திர சோழன் தெற்காசியாவுடைய பல நாடுகளுக்கு போர் தொடுத்து போனதாக கல்வெட்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கம்போடியா வரை அவர் போர் தொடுத்து போயிருக்கிறாரு.
அந்த 16 நாடுகளை தஞ்சாவூர்ல இருந்து ஆட்சி செய்திருக்கிறாரு. தஞ்சாவூர்ல இருந்து 16 நாடுகளுக்கு உத்தரவு பறந்திருக்கிறது. அப்போ ராஜராஜனுடைய ராஜேந்திர சோழனோடு போர் தொடுத்து போனதெல்லாம் யாரா இருப்பாங்க? அவங்க என்ன வேற நாடுகள்ல இருந்து எங்கேயாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அந்த வீரர்களை அவர் தெரிவிச்சிருப்பாரா, இல்ல இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து தெரிவிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த மாணவர்கள்ட்ட. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த மாணவர்களுக்கு அந்த உணர்வே வருகிறது. ஆகா, அவன் எங்கிருந்தும் வீரர்களை அழைக்கவில்லை, இந்த மண்ணில் இருந்து படை தொடுத்து கம்போடியா வரைக்கும் போனவர்கள் நம்மளுடைய 10-15 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு தாத்தாவும் பாட்டனும் தான் சென்றிருக்கின்றான் என்ற உணர்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் தமிழனாக அந்த இருக்கின்றோம் என்பதே அன்றைக்கு அந்த மாணவர்கள் உணர்ந்தார்கள். அத்தகு சிறப்பு இந்த மண்ணுக்கு உண்டு. ஒரு முறை இந்த தமிழை எப்படி நேசித்திருக்கிறார்கள். வறுமை, பொருளாதாரம் இல்லாததனால் ஏற்படக்கூடிய துன்பம், குடும்பம் எந்த அளவுக்கு தன்னை உதாசீனப்படுத்தும், எல்லா நிலைகளையும் கடந்து ஒரு மனிதன் தமிழுக்காக மட்டும் வாழ்ந்தார் என்றால் அது தேவநேய பாவாணரையும் குறிப்பிட வேண்டும். இன்னும் எண்ணற்ற மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். தேவநேய பாவாணர் அவற்றுள் சிறப்பான ஒரு மனிதனாக இருந்திருக்கின்றார். தேவநேய பாவாணர் குறித்து சொல்லும் போது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகரமுதலி திட்டம் தயாரிப்பதற்காக வேண்டி தேவநேய பாவாணரை உறுப்பினராக கொண்டு, ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தரை தலைவராக கொண்டு ஒரு அகரமுதலி திட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அகரமுதலி திட்டத்தை தயாரிக்கின்ற போது மாதம் ஒரு முறை அவர் ஆந்திராவிலிருந்து இங்க வருவாராம். ஹைதராபாத்ல இருந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வருவாராம். தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் அவருக்கு ஆங்கிலத்தில் விளக்க வேண்டுமாம். அகரம் அப்படின்னா என்ன, அதை ஆங்கிலத்துல அவருக்கு விளக்கணும். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும். அதனால இவங்க 2 பேரும் தமிழ்ல இருக்கிற சொற்களை ஆங்கிலத்தை சொல்லி அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லணுமா. இதே மாதிரி நீண்ட காலம் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு தேவநேய பாவாணருக்கு ஒரு இருக்கை ஒதுக்கி கொடுக்கல, ஒரு ஊதியம் கொடுக்கவில்லை, சரியான மதிப்பு கொடுக்கல, சரியான அவருக்கான அங்கீகாரத்தை அந்த பல்கலைக்கழகம் வழங்கவில்லை. ரொம்ப இதே மாதிரி அவரை துன்புறுத்துகின்ற போது, அவர் அந்த இருக்கையை விட்டு காலி பண்ணி போனா போதும்னு அந்த பல்கலைக்கழகம் நினைச்சு அவரை துன்புறுத்திய போது, அவர் ஒரு துண்டுச்சீட்டை எடுத்து அதுல ஒரு ஒரு கொஞ்சமா ஒன்னும் எழுதி அவர் அமர்ந்திருந்த அந்த இருக்கையில வச்சுட்டு நடந்தே புறப்பட்டு தஞ்சாவூர் கரந்தை தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கின்றார். எனக்கு குடும்பம் உண்டு, குடுத்தனம் உண்டு, அத்தோடு வறுமையும் உண்டு, அதற்கு மேலாக மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த நிராகரிப்பினுடைய வழியை அந்த 3 சொற்களில் எழுதி இருக்கையில வச்சுட்டு புறப்பட்டு கரந்தை தமிழ் சங்கத்திற்கு அவர் நடந்தே வந்திருக்கிறார். அப்போ தமிழை எந்த அளவுக்கு நேசித்த மனிதன் இருந்திருக்கிறான் பாருங்க. தான் உதாசீனப்படுத்தப்படுகின்ற போது அதை கொஞ்சமும் பொறுத்து கொள்ளாது. பணம் இன்றைக்கு வேண்டும், பணம் தருகிறேன், பணம் கிடைக்கும் என்றால் எந்த தொழிலையும் எந்த வேலையையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவர் கொஞ்சம் கூட அந்த பணத்தையோ மதிப்பையோ மரியாதையோ அவர்களிடம் எதிர்பார்க்காமல் நடந்தே கரந்தை தமிழ் சங்கத்துக்கு சிதம்பரத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். அவருடைய தமிழர் வரலாறு என்ற ஒரு நூலை வாசித்தால் இந்த உலகம் எத்தனை அற்புதமானது, அது எப்படி தமிழர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பது நமக்கு புரிய வரும். இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க பரவி கிடக்கிற எல்லா மொழிகளிலும் தமிழ் சொற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் ஆங்கிலத்தில் 14,000 சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் கூட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல 100 மக்கள், இந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கும் பல இடங்களில் தமிழ் மொழியை அதனுடைய கால நீட்சியில் மருவி இருக்கிறது. கொஞ்சம் அந்த பழங்குடி மக்கள் தமிழ் தான் பேசுகின்றார்கள். அப்போது முதற் சங்கம், 2ஆம் சங்கம் கடல் கோளால் கொல்லப்பட்ட போது, அந்த பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அந்த கடலால் கொல்லப்பட்ட போது மக்கள் தெற்கில் இருந்து அப்படியே நடையாய் காலால் நடந்து வடக்கு நோக்கி சென்று அங்கிருந்து அந்த ஹைபர் போலன் கணவாய் வழியாக 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து அப்படியே இன்னைக்கு இருக்கிற ஈரான் பகுதிக்கு கால்நடையாகவே நடந்து சென்றார்கள். அப்படி கால்நடையாக நடந்து சென்ற மனிதர்களில் ஒரு இனக்குழு கூட்டம் தங்கிய இடம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு போன அந்த இனக்குழு, தமிழ் இனக்குழு எங்கெல்லாம் தங்கினார்களோ அங்கெல்லாம் ஒரு புதிய நாகரிகத்தை அவர்கள் உருவாக்கி சென்று கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு இடம்தான் இன்றைக்கு உலக புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய சர் ஜான் மார்ஷல் ஆய்ந்த சிந்து சமவெளி நாகரிகம். அவர்கள் ஈரானுக்கு சென்று 30,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அங்கு பாலை நிலமாக மாறுகின்ற போது அந்த மண், அங்கிருந்து அந்த மக்கள் 2 பிரிவாக பிரிந்து ஒரு இனக்குழு மேற்கு நோக்கி போகிறது, ஒரு இனக்குழு கிழக்கு நோக்கி வருகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த மேற்கு நோக்கி போன இனக்குழு மக்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முழுமையான ஐரோப்பிய மக்கள் முழுவதும் தமிழர்கள் தான். ஒரு காலத்தில் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் தான்
அந்த ஈரானிலிருந்து மேற்கு நோக்கி சென்றவர்கள் தமிழர்கள், கிழக்கு நோக்கி வந்தவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி தேவநேய பாவாணர் பதிவு செய்கிறார். ஆக 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு இருக்கிற ஆரியர்கள் எல்லாம் தமிழர்கள் தான், இங்கிருந்து சென்றவர்கள் தான். அவர்கள் 30,000 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வரும்போது ஆரியர்களாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தேவநேய பாவாணர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் எந்த நாடுகள்ல எல்லாம் ஒரு புதிய மொழி, ஒரு புதிய கலை கலாச்சாரம் இருக்கிறதோ அது தமிழோடு எப்படி தொடர்பு இருக்கிறது என்ற அந்த மொழியையே கற்றுக்கொண்டு ஆய்ந்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பெரும் மனிதர், ஒரு பெரிய அறிவு சுரங்கம் தேவநேய பாவாணர். அத்தகு அந்த மண் தான் அவருக்கு தமிழ் மண். அவ்வளவு ஆற்றலை அவருக்கு கொடுத்திருக்கார். சுவாசிக்கிறது கூட தமிழிலேயே சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணியவர் தேவநேய பாவாணர். ஒரு முறை இந்த மண் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாது, சாதி மத இன ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அறிவார்ந்த ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண். ஆதிசங்கரர் ஒரு முறை தெற்கு நோக்கி வந்திருக்கிறார். தெற்கு நோக்கி வரும்போது குறிப்பா இன்னைக்கும் நம்ம கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருப்போம், தர்மபுரத்துல பல்லக்குல அந்த துறவிகள் மடாதிபதிகள் ஏறி வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு அதெல்லாம் பார்த்திருப்போம். ஏறி வரணும்னு சிலர், ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் அந்த மாதிரி வழக்கு வாக்குவாதங்கள், உத்தரவுகள், அது தகர்ப்புகள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆதிசங்கரர் ஒரு பல்லக்குல ஏறி வர்றார், ஒரு சிவிகையில ஏறி வர்றார், தெற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார். தெற்கு நோக்கி வருகின்ற ஆதிசங்கரர் ஒரு இடத்துல மாலை பொழுதாகி விட்டது. அவர் அப்படியே கடந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறார். குறிப்பா அந்த துறவிகள் சில குறிப்பிட்ட சாதிய மக்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கோழியை பார்க்க கூடாது, நாயை பார்க்க கூடாது, பிற மனிதர்கள் பார்க்க உணவு உண்ணக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி சமூகத்துல ரொம்ப கீழே இருக்கிற வேட்டையாடக்கூடிய மற்ற தொழில் செய்யக்கூடிய அவர்களை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு வரப்பு, ஒரு வயல், ஒரு வரப்பு, அந்த இடத்துல இருந்து ஆதிசங்கரர் பல்லக்குல ஏறி வந்துட்டே இருக்கிறார். அவரை சுமந்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த கருவிகளை எல்லாம் அப்போ அடிச்சுட்டு இப்படி சங்கெல்லாம் ஊதிட்டு, ஐயா வர்றார், சாமியார் வர்றார், துறவி வர்றார், மடாதிபதி, அது அடையாளம். அதை ஊதுனா அவர் வராரு, எல்லாம் ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பொருள். அவருடைய கண்ணுக்கு சில குறிப்பிட்ட ஆட்கள் படக்கூடாது, ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாம். அதெல்லாம் இசைத்துக்கிட்டு அப்படியே வர்றாங்க. இதை தெரிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத ஒரு வேட்டையாடுகின்ற சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் வேட்டையாடிய பொருள்களை எல்லாம், முயல், உடும்பு உள்ளிட்ட ஈசல் உள்ளிட்டவற்றை எல்லாம் வேட்டையாடி அதை ஒரு மூட்டையாக கட்டி தன் தோளில் சுமந்து கொண்டு ஒரு வரப்பில் இருந்து சாலையில் ஏறி விட்டார். அந்த பல்லக்கு அருகில் வந்து விட்டது. அருகில் வந்த பிறகுதான் பல்லக்கின் மேல் இருந்த ஆதிசங்கரர் அந்த வேட்டை சமூகத்தை சார்ந்த ஒருவனை, அவன் சுமந்து வரக்கூடிய அந்த கொல்லப்பட்ட அந்த உயிரினங்களை எல்லாம் பார்க்கிறார். அவனுடைய அந்த அன்றைய பொருள்ல என்ன அந்த சாதி குறிப்பிடப்படுமோ அதை சொல்லி, எட்டி போடா எய்தாப்புல நீ எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அந்த வேட்டை சமூகத்தை சார்ந்த அந்த மனிதன் சொல்லி இருக்கிறான், எட்டி போ, தள்ளி போ அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா சாமி? தள்ளி போன்னு யார சொல்றீங்க? என்னைய சொல்றீங்களா? தள்ளி போக சொல்லி என்னைய சொல்றீங்களா? இல்ல என்னுள் இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறது அல்லவா, நான் வழிபடக்கூடிய இறைவன், அந்த இறைவன் என்னுள் இருக்கிறான் இல்லையா, அவனை தள்ளி போக சொல்றீங்களா? இல்ல என்னையே தள்ளி போக சொல்றீங்களா? என் ஆன்மாவை தள்ளி போக சொல்றீங்களா? என்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை தள்ளி போக சொல்றீங்களா? எதை தள்ளி போக சொல்றீங்க? நான் எதை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாராமா. அந்த வேட்டை சமூகத்தை சார்ந்தவன், எதை நான் தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தள்ளி வைத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. ஆதிசங்கரர் அப்பதான் உணர்ந்து கொண்டு, எல்லோரும் மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கான மதிப்பை, மகத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வட இந்திய முழுவதும் சுற்றி வந்த ஆதிசங்கரருக்கு தமிழ் நிலத்தில்தான் இதைத்தான் செய்ய வேண்டும், என்னுள் இருக்கக்கூடிய இறைவனை நான் எப்படி தள்ளி வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவரையே சிந்திக்க வைத்த மண் இந்த தமிழ் மண். ஆகவே இந்த மண்ணுக்கு எல்லா காலங்களிலும் அந்த பெருமை, மிக சிறப்பு இந்த மண்ணுக்கு உண்டு. இப்ப கூட அண்மையில நாம ஆங்கிலேயர்களை எப்படி சுதந்திர போராட்டில் நாம் எதிர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஒரு ஏகாதிபத்தியத்தை எப்படி எதிர்த்தவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி ஒரு பெரும் படையை கட்டமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதே ஆங்கில நாட்டில் இருந்து வந்தவராக இருந்த பென்னி குயிக்கு நாம மணிமண்டபம் கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்ங்க. நாம ஒரு மனிதனுடைய பணியை, சேவையை தான் பார்க்கின்றோமே ஒழிய அந்த மனிதன் யார் என்று பார்ப்பதே இல்லை. அந்த மனிதன் யாராக இருந்தால் என்ன, அவன் இங்கிலாந்துக்காரனாக இருந்தாலும் கூட, நம்மை 300 ஆண்டுகள் அடிமைப்படுத்தியவனாக இருந்தாலும் கூட, அவன் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கின்ற அந்த பணி இருக்கிறது அல்லவா, அதற்காக மணிமண்டபம் கட்டுவது மட்டுமல்ல,
இன்னமும் கம்பம் தேனி கோடி பகுதியில் பெண்ணி குயிக்கென்று எல்லா மனிதர்களும் சாதி மதம் கடந்து பெயர் வைத்துக் கொள்கின்றார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அங்கு பொங்கல் வைத்து மொட்டையடித்துக் கொள்கிறார்கள். இந்த மண் எவ்வளவு புத்திசாலித்தனமான சுயமரியாதை சிந்தனையோடு சிந்திக்கிற ஒரு மண்ணாக இருக்கிறது பாருங்க. நம்மை அடிமைப்படுத்தியவனுக்கு நாம் ஏன் மொட்டையடிக்க வேண்டும், நாம் ஏன் பொங்கல் வைக்க வேண்டும், நாம் ஏன் அவனுடைய பெயரை சூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. மாறாக இந்த மண்ணுக்கு அவன் வளமை சேர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அந்த மனிதனை கொண்டாடக்கூடியவர்களாக இன்றும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முறை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு கம்யூனிஸ்டவாதி சென்னையில ஒரு பேரணி நடந்திருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் சென்னையில் ஒரு பேரணி நடந்திருக்கிறது. அந்த பேரணியில் மவுண்ட் ரோட்டில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை மவுண்ட் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். அவர் நடந்து போகும்போது மத்தியானம் நல்ல வெயில் நேரம், ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்லீப்பர் செருப்பு பட்டுக்கோட்டையார் அணிந்திருந்திருக்கின்றார். அப்படியே தார் உருகி இருந்திருக்கிறது. பட்டுக்கோட்டையார் அந்த தார் உருகின இடத்துல காலை வச்சுட்டாரு. ஒரு செருப்பு தாரோட மாட்டிக்கிச்சு, ஒரு செருப்பு மட்டும் காலில் இருந்திருக்கிறது. பக்கத்துல அவரு புலவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு, வெயில்ல பொடியில நல்லா துன்பப்பட போறார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பட்டுக்கோட்டையார் பார்த்து சொன்னாராமா. பட்டுக்கோட்டையார் படிச்சுன்னு, உறுப்பு அருந்தாலே உள்ளம் கலங்கான், செருப்பு அருந்ததற்கா கலங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை கழட்டி போட்டு நடந்தாராம். அந்த மனத்தின்மை இந்த மண்ணில் உள்ளவர்களுக்குத்தான் வாய்க்கப்பெறும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏனெனில் இந்த சங்கத்தில் நான் பேசுவேன் என்று நான் கற்பனையிலும் நினைத்தவன் அல்ல. ஆகவே எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்காக வேண்டி இந்த சான்றோர் பெருமக்களுக்கும் அரங்கத்தில் குழுமி இருந்து, நான் ஐயா கூட நல்ல சிறந்த பேச்சாளர்னு சொன்னாங்க. நான் ஒன்னும் சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது. மேடையிலே ரொம்ப அதிகம் நான் பேசுனது. வகுப்பறை என்பது வேறு, அறிஞர்களிடம் பேசுவது என்பது வேறு. அறிஞர்களிடம் பேசும்போது சிறு தவறு கூட, பிழை கூட வந்துவிடக் கூடாது. மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பார்த்து பேச வேண்டிய தேவை இங்கு இருக்கிறது. என்னுடைய பேச்சையும் இதுகாரும் கேட்ட நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.